வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம். டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்ட அந்த ப்ராப்ளம். ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க, போத் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும். மீனா அண்ட் ஜனனி அப்படிங்கிற 2 பேர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்றாங்க. எவ்வளோக்குன்னா 3,13,000. 2 பேர் சேர்ந்து இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8.1/3%. இதுல மீனா அப்படிங்கிறவங்க 10 வருஷத்துக்கும், ஜனனி அப்படிங்கிறவங்க 12 வருஷத்துக்கும் அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்றாங்க. அப்படி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 2 பேருக்கு சேமா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை எப்படி நம்ம வந்து ஷார்ட்டா போடுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் நான் வந்து எழுதிக்கிறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வருது? ஆறு 8.1/3%. அப்போ 8.1/3னா 25/3% அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? 25/3ன்னு எடுத்துக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க வந்து 10 வருஷம், இவங்க வந்து 12 வருஷம். சரி, இப்போ நான் வந்து மீனாவை வந்து நான் வந்து என்ன பண்றேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இல்லை எம்னு கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஜனனி இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து நான் வந்து ஒயின்னு வச்சுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரையும், இப்போ மீனா வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து 10 வருஷத்துக்கு, இவங்க வந்து எத்தனை 12 வருஷத்துக்கு இது பண்றாங்க. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டினுடைய ஃபார்முலா வந்து என்னது? ஏ அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இதுதான் வந்து என்னது, அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? சரி, அவங்க சொல்லியிருக்கபடி நம்ம போட போறோம். ஸோ அதுல சில மாற்றங்கள் மட்டும், இந்த எக்ஸோட வேல்யூ அது மாதிரி மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து போட போறோம். ஓகேங்களா? சரி, மீனாவுக்கு எக்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 + ஆருடைய வேல்யூ 25/3. 25/3 இன்ட்டு 100. இவங்க வந்து எத்தனை வருஷம்? 10 வருஷம். இது ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் இன்ட்டு 1 + 25/3 இன்ட்டு 100. இது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது அடிச்சா நமக்கு 4 கிடைக்கும். இது அடிச்சா நமக்கு வந்து 4 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சரு? இதை வந்து இது பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 13/12 பவர் 10 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 13/12 ஹோல் பவர் 12. இப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடும், இந்த இதெல்லாம் வேல்யூலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா, இந்த y/x இங்கே வந்துடும். இந்த 13/12 இருக்குல்ல, இது வந்து அங்கே போயிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, x/y ஈக்குவல் டு இது 13/12 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 13/10 ஹோல் ஸ்கொயர். 13/12 இங்கே 12 வரும், இங்கே 10 வரும், ஹோல் பவர் 10. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அப்போ x/y ஈக்குவல் டு 13/12 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே 12 இருக்கு, இங்கே 10 இருக்கு, மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 2 கிடைக்குது. ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்றோம், இது பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 169/144. ஓகேவா? சரி, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3,13,000 ரூபா. இதை வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல. ஓகேவா? இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேரும் தானே இதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் போடுறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 169 + 144. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 1 3. அப்போ 313 கிடைக்குது. அப்போ 313,000 டிவைடட் பை 313 கிடைக்குது. அப்போ இது அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 1. ஓகேவா? இப்போ இது அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒய்க்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, எக்ஸோட இது எக்ஸ் வந்து என்னது, எக்ஸுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எக்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்,
169 எடுத்திருக்கோம். ஓகேவா? எக்ஸ் இங்கே 169, அப்போ 169 இன்ட்டு 30. அப்போ போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? 1,69,000 ரூபா. இது யாரு? எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிறது யாரு? மீனா. அப்போ எக்ஸுங்கிறது மீனா. இவங்க வந்து கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? மாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஜனனி மற்றும் மீனா அப்படிங்கிறது. அப்போ மீனா வந்து என்னது? 1,69,000 ரூபா. அப்போ இதுல வந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1,44,000 ரூபாய். ஓகேவா? நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? ஸோ இது மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.